அப்போ கனகமணியிடம் தண்ணீர் கேட்ட குட்டி தெய்வங்கள் அங்கே வந்து குடத்துக்குள்ள கனி கிடந்ததுனால தான் நாங்கள் தண்ணீர் கேட்டபோது அவள் தர மறுத்து விட்டாள், இவள் குற்றவாளிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பெண் முனிவரான பேச்சியம்மன், மன்னா பழம் குடத்தில் விழுந்தது பற்றி கைது செய்யப்படும் வரை அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட கனகமணி அந்த பெண் முனிவரை கட்டிப்பிடித்து, நீ மட்டுமே உண்மை பேசியதனால இன்று முதல் நீ உண்மை பேசி அம்மன், பேச்சி அம்மன் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு வாழ்த்தினாங்க. மன்னன் கனகமணியை தீயிலிட்டு கொல்ல உத்தரவிட்டாரு. அதன்படி வீரர்கள் கனகமணியை பிடிச்சு தூணில் கட்டி தீ மூட்டியிருக்காங்க. சிறிது நேரத்தில் தீ அணைஞ்சிடுச்சு. உடல் முழுவதும் எரிந்த நிலையில் தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு புலம்பினாள் கனகமணி. உண்மை பேசிய அம்மனுடன் வந்த அவளது அண்ணன் ஐயனார் தனது சூலாயுதத்தால் ஓங்கி பூமியில் குத்த அதிலிருந்து தண்ணீர் பீச்சடித்தது. கனகமணி அந்த நீரை பருகினாள். வலி வலி என அவள் கதறி துடிக்க ஐயனார் கனகமணியின் உடலில் வெண்ணெய் பூசினார்.